கர்த்தரை நமக்கு முன்பாக எப்போதும் நிறுத்துவோம். கர்த்தரை ஏன் நமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும்? தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவாகும் முன்னே நம்மை அறிந்தவர் அவர். நம்மை முன் குறித்தவர் அவர். நாம் அசைக்கப்படாதபடி அவர் நம் வலது பாரியத்திலே இருக்கிறவர். ஜீவ மார்க்கங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறவர். அவருடைய சன்னிதானத்திலே நம்மை சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். வீம்புக்காரர் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். ஆகையினால் நமக்கு முன்பாகவும் அவர்கள் நிலை நிற்க மாட்டார்கள். நம்முடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டார். அவர் நமக்கு முன்பாக இருப்பதால் அவருடைய கிருபையும் நம் கண்களுக்கு முன்பாக இருக்கும். நம் சத்துருக்களை நமக்கு முன்பாக மடங்கடித்து நம்மை பகைக்கிறவர்களை வெட்டுவார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிடுவோம். எப்போதும் அவரையே நம் முன்னிறுத்துவோம். ஆமீன்.